பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்து இந்த அதிகாலை வேளையில் அதிகாலை மன்னா வாயிலாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடை. இந்த நாளிலும் சங்கீதங்கள் புத்தகம் 37 அதிகாரம் அதனுடைய 27வது வார்த்தையை வாசிக்கிறேன். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தீமையான அனுபவங்கள், தீமையான செயல்கள், தீமையான சிந்தைகள், தீமையான வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நம்மை தேவனோடு நிலைத்திராமல், நன்மையை சுதந்தரிப்பதில் நிலைத்திராமல், சமாதானத்தின் வழியில் நிலைத்திராமல், ஆசீர்வாதத்தின் வழியில் நிலைத்திராமல், தேவனை விட்டும் நன்மையை விட்டும் சமாதானத்தை விட்டும் நம்மை அகற்றி விடுகிறது. ஆமென். யோபு புத்தகத்தில் சொல்லும்போது தீமையை வெறுப்பதே புத்தி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தீமையை விட்டு விலகினால் தேவனோடும் நன்மையிலும் ஆசீர்வாதத்திலும் சமாதானத்திலும் நிலைத்திருப்பாய். ஆண்டவருடைய கரங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து தீமையான செயல்களை, தீமையை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று சங்கீதகன் சொல்லுகிறது போல விட்டு விலகுவோம். தேவனோடு நிலைத்திருப்போம், தேவ ஆசீர்வாதத்தில் நிலைத்திருப்போம், தேவன் நன்மையில் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்மை நிலைத்திராதபடி, சமாதானம் நிலைத்திராதபடி, ஆண்டவரே 2 நாள் ஆசீர்வாதமானால் பின்பு வேதனை, 2 நாள் சமாதானமானால் பின்னால் துன்பம், சமாதான கேடுகள் வருகிறது என்று யார் யார் இந்த நாட்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த நாட்கள் தங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே தீமையை விட்டு விலகத்தக்கதாய் எந்த காரியத்தில் தீமை செய்கிறேன், தீமையான வார்த்தைகள், தீமையான சிந்தைகள், தீமையான பார்வைகள், ஆண்டவரே செயல்கள் எது தன்னுடைய வாழ்வில் காணப்படுகிறதோ தயவாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்த அதை விட்டு விலக தேவ ஆசீர்வாதத்தில், தேவ நன்மையில், தேவ சமாதானத்தில் தேவனோடும் நிலைத்திருக்கும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் பிள்ளைகள் அந்த நன்மை அடையத்தக்கதாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வருவதாக கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தீமை விட்டு விலகி நன்மை செய்வோம். தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you. Praise the Lord.